வேலை பார்த்து சொல்லுங்க அக்கா. அக்கா அக்கா எத்தனை குழந்தைங்கக்கா? 2. பொண்ணா பையனை முதல்ல? பொண்ணு முதல்ல, பையன் 2வது. பொண்ணுக்கு எதாவது நல்லா இருந்தால் ரெட்டை 5 விதமா ரெட்டைக்கா. பாப்பாவுக்கு நல்லா இருக்குக்கா. 2வது பையனா? ஆமாம், மித்ரன். மித்ரன்னா சரி அக்கா நல்லா இருக்கா ரெட்டை 5 இருக்கா. பாப்பா ஐஸ் இருக்கா 5 நிறைய சொல்லிட்டேன். அதுதான் இப்போ சங்கீதா 3 வயசு. அம்மா வீட்டையும் ரொம்ப நம்புகிறவங்க. உண்மையா? கண்டிப்பாக சைவத்தம் 2 பேருக்கிறவங்களா இல்லை நல்லா சரியா இருந்தாலே இருக்குன்னு சொல்லாமா இல்லைன்னா இல்லைன்னு முடக்கம் எடுத்ததுமே திருவிழாக்காப்பு முடக்கமாகவே இருக்குது சரியா. வீட்டுக்குள்ள பார்க்கத்தே பவர்ஃபுல். கரெக்டு. கஷ்டம் கலந்துக்கிட்டாதே சரியா. அவர் சொல்லிடுவா எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க சரியா. முடக்கமாகவே இருக்குது தாய் சரி அவள் தெய்வம்லாம் என்ன பண்ணாங்க வாங்க வாங்க அம்மா வாங்க ஊருக்கு போயிட்டாங்களா. வீட்டுக்குள்ள உங்களுடைய நிலைமை இதுவே இல்லை. பழகில் காட்டி எல்லாமே நடக்குது உங்கள் குடும்பத்தில். ஆமாம் சரியா. கரெக்டு. சேலை புது சேலை டெம்பராக இருக்குது தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி உங்கள் நிலைமை. புது சேலை நல்லாயிருக்கும் தண்ணியில் போட்டால் சும்மா மழை அது மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இது எதுவுமே இல்லை. தொழில் ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் சும்மா பேருக்கு அதே சொல்லிப்பா ஒரே வார்த்தையை சொல்லல அதே இல்லை பேருக்கு பவர்ஃபுல்லு. ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை எல்லாமே தலையில் தான் தெரிக்கிறாங்க சரியா. மனசில் காயம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சரியாக்கா. மருந்து ஓட்டுக்கிட்டே வா இருக்கா என்னக்கா நிறைய வேண்டியதாக இருக்குது கழிச்சு நான் சொல்ல உங்களுடைய நிலைமை இதே தண்ணிக்குள்ள போட்ட சேலை மாதிரி அதான் இருக்கா. முடக்கம் அந்த பக்கம் முடக்கம் அந்த பக்கம் காயம். இது உடம்புக்கு உசுருக்கு சொந்தம் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஏன்னா இந்த காம்பு யாருக்காச்சும் நான் சொல்லினா உங்கள் நிலைமை ஆத்தா என்ன சொல்லுதோ அதை அப்படி நான் சொல்லுவேன் சரியா. நான் மாற்ற மாட்டேன் சரியாக்கா. சொன்னாச்சே யார் நிற்கிறது உருவம் நிற்கிறது யார் நிற்கிறதா எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதே தெரியாமல் போயிட்டுருக்கீங்களா உண்மையா. நல்லா வரணும்னு ஆரம்பிக்கிற இடத்துல நின்று வச்சோங்க வாழ்க்கையில் உண்மையா. பாதி பக்கம் பாதி மனசு நல்லா பாதி மனசு சுற்றுறவே நல்லாங்க உண்மையா. புண்பட்ட மனசுதே மருந்து போடணும். எப்படி போடுறது அதெல்லாம் ஆத்தா போடலாம். மருந்து போடுறதே நீங்கள் ஆத்தாட்ட வந்துருக்கீங்க. ஆமாம் அவள் போட்டு வந்து நம்பி ஒரு கண்ணு உங்கள் மேலே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்குன்னா பல கண்ணு இங்கே இருக்குது இருந்தாலும் அதில் அழுத்தமாக இருக்கிறது ஒரு கண்ணு. பல கண்ணு இங்கே உட்காந்துருக்காங்க அது பல கண்ணு யாரும் பக்கத்தில் இருக்கா தள்ளி இருக்கா. ஒரு கண்ணு பக்கமாக இருக்கா ரொம்ப தள்ளி அந்த ஆட்டில் சரியா. அதில் அது ஒரு கண்ணு நல்லா நெத்தியில் அடித்தாப்புல இருக்குது ஒரு கண்ணு. நீ அதுக்கு நினச்சிக்கிட்ட ஆத்தா சொல்லி கேட்டுரும் இல்லையா. நம்மளாம் எதுக்கு அதுன்னு நினைக்கணும். உடனே அந்த கட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருச்சா இருக்கா இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணி. ஏன்னா அம்மா ரீதியாக பிரச்சனை அதே அம்மா சொல்லுது அந்த கட்டி அப்படின்னு சொல்லி இருந்துச்சா ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க. ஏன்னா இதில் ஆத்தா அந்த கட்டியை காமிக்கிறாங்க கண்ணில் இருந்துச்சு
அதே சொல்லல உடம்பு ரீதியாக சும்மா பார்க்கதே பவர்ஃபுல். உடம்புல வந்து இந்த சொல்லி இல்லை எதுவும் இல்லை, பேர் பார்ட்ஸுக்கு வந்து நீ சொன்ன மாதிரி இருப்பமா சாவமான்றாங்க. ஏன்னா அம்மா அதே சொல்லுது, 5 வருஷம் உயிரோட அதத்தே அம்மா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா வந்து எது காரணம், அந்த சுற்றி உள்ள கண்ணும் ஒரு கண்ணு ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே இருக்குது. அந்த கண் யாருன்னு அருளில் சொல்லட்டும், யார் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு அம்மாட்ட கேட்போம். சரியா? தெய்வத்தை காணோம். எங்கதான் போச்சு அந்த தெய்வம்? அத்தா ஐஸ்வரி வாத்தா திருநூரில் வரணும். திருநூரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்குது. அங்கேயே 2 உடம்பே உட்காந்துருக்காங்க. முறையக்கூடாதுல்ல. நாங்கள் எங்கே போய் இந்த தெய்வத்தை நாங்கள் பிடிச்சாரு பிடிச்சிட்டு வாத்தா கொட்டி அனுப்பிட்டுருவோம் அவங்கள்ட்ட. கடவுளே கதின்னு கிடக்கிறே இதாக இருக்குது இந்த இதில் கோவப்படையிலேயே. பாப்பாவுக்கு எத்தனை வயசு? இப்போ தான் 17 முடிஞ்சு 18 போகுது. இப்படி சொல்லணும் பெத்த தாய்மா. இதே வர்றாங்க. சரியாக்கா? சரியா? ஆறு என்ன பண்ணுனா யார் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காலாம் ஆத்தாரில் இதே மாதிரி சொல்லிடுறாங்க. சரியா?